தேர்தல் நடத்த 2 நாட்களுக்கு முன்பு கிளிநொச்சி பகுதியில் ஒரு கிராமத்தில் நுழைந்து அங்குள்ள 6000 வாக்கட்டைகளை கிழித்து போட்டிருக்கிறார்கள் ராணுவத்தினர். ஆகவே கொடுமையான அச்சுறுத்துதல், ராணுவத்தினுடைய தாக்குதல், இலவசங்கள் இவற்றையெல்லாம் கொடுத்து ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட ராஜபக்சனுடைய அமைச்சர்கள், அவருடைய அரசு அலுவலர்கள் இவர்களெல்லாம் தங்கி முகாமிட்டு அந்த ஒரு மாதம் எப்படியாவது இந்த வடக்கு பகுதியில் நாம் காலூன்றி விட்டோம் என்று அகில உலகத்துக்கு அறிவித்து விட்டோம் என்றால் அகில உலகத்தை வாயடைத்து விடலாம். என்னால் தமிழ் மக்களின் என்பக்கம் தான் இருக்கிறார்கள் என்று ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் உண்மையிலே நம்முடைய தமிழ் மக்களை நான் தலைவணங்க வேண்டும். எந்த அச்சுறுத்தல்களுக்கோ எந்த இலவசங்களுக்கோ தங்களுடைய குடியுரிமையையோ சுதந்திரத்தை அவர்கள் காவு கொடுக்காமல் அவர்கள் ராஜபக்சேக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அவ்வாறு வாக்களித்திருப்பதே இன்னும் நாங்கள் சுதந்திர மக்களாக முழு குடியுரிமையை பெற்று தமிழ் இனம் மதிக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு இனமாக இந்த இலங்கை மாற வேண்டும் என்ற கருத்தை இந்த தேர்தலில் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சமயத்தை நான் பார்க்கும்போது கூட வழிநடுக ஆங்காங்கே கொஞ்ச இடத்துல மண்ணை போட்டிருப்பாங்க, கொஞ்ச இடத்துல ஜல்லிக்கடல் போட்டிருப்பாங்க. ஏனென்றால் தேர்தலில் ஜெயிப்பதற்கு இது ஒரு உத்தியாக பயன்படுத்தினார்கள். பாருங்க, உங்களுடைய வீதிகளை எல்லாம் நாங்கள் சீரமைக்க போகிறோம், உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி கொண்டு வர போகிறோம் என்று ஒரு பசப்பு நாடகம் நடத்துவதற்காக போட்டியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது போய் பார்த்தோம் என்றால் அங்கு மறுபடியும் ரோடு போடப்படவில்லை, சாலைகள் போடப்பட, ஏனென்றால் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஆகவே இந்த மீள் குடியேற்றம் என்பது உண்மையிலே ஒரு பெரிய கேள்விக்குறி. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வீடிழந்த மக்களுக்கு, தங்களுடைய சொந்தங்களை இழந்த மக்களுக்கு, உடல் உறுப்புகளை இழந்த மக்களுக்கு, விதவைகளாக்கப்பட்ட நம்முடைய தமிழ் பெண்களுக்கு இன்று உண்மையான சர்வதேச தரம் வாய்ந்த மீள்குடியேற்றம் நடக்கவில்லை. இதையும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, இது சிங்களர்கள் இங்கு வந்து சுதந்திரமாக தங்குகின்ற ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. திட்டமிட்டு சிங்கள குடியேற்றம், பௌத்தமயமாக்கல் என்பது ராணுவத்தினுடைய முழு வீச்சோடு நடந்து கொண்டிருப்பதை நான் சென்றவிடம் எல்லாம் பார்த்தேன். நாம் ஒரு கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு தொலைவிலே நாம் ராணுவம் கூடாரம் இருக்கிறது, ராணுவம் தடுப்பு முகாம்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்களும் செல்ல வேண்டி இருந்தது. ஒரு சில முக்கியமான இடங்களில் தான் எங்களை அவர்கள் சோதனை செய்வார்கள், அல்லது என்றால் நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தோம். ஆகவே எங்கு பார்த்தால் இன்னும் ராணுவம். இந்த ராணுவ குடியேற்றத்தால் நம்முடைய தமிழ் மக்களுடைய நிலங்கள் அநியாயமாக தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் பறிக்கப்படுகின்றன. ஆகவே அங்கு பயிர் செய்து தங்களுடைய வாழ்வை நடத்திக்கூட தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இப்பொழுது வேரோடு பிடுங்கப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் கடல் படைத்தளங்கள், ராணுவ படைத்தளங்கள், விமான படைத்தளங்கள், இவர்கள் ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், இவர்களுக்கு வீடுகள். எனவே இவர்களுக்கு வீடுகள் வந்துவிட்டால், குடியிருப்புகள் வந்துவிட்டால் நாங்கள் பௌத்தர்கள் அல்லவா, எனவே எங்களுக்கு பௌத்த விகாரங்கள் கட்ட வேண்டும் என்று மிகவும் மிகவும் நாசுக்காக, இது ஒரு சுதந்திர எண்ணத்தோடு செய்வதாக இல்லை, மாறாக எவ்வாறு இந்த திருவோணமலையில் ஏறக்குறைய 90% நம் தமிழர்கள் இருந்த இடத்திலே இப்பொழுது 40% தமிழர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எனவே கிழக்கு பகுதியில் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை மிகவும் கொடூரமாக நிறைவேற்றி விட்டார்கள். அதைத்தான் இப்பொழுது வடக்கு பகுதியிலே ராஜபக்சனுடைய அரசு மிகவும் சாதுரியமாக, எனவேதான் நான் சொல்வேன், யுத்தம் முடிந்து விட்டது, மீண்டும் ஒரு யுத்தம் நம்முடைய தமிழ் மக்கள் மேல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு விளைநிலங்கள் பறிபோகின்றன, ராணுவ கண்காணிப்பு அதிகமாகிறது, மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, சிவில் நிர்வாகம் கொண்டு வரப்பட முடியவில்லை. ஆகவே மக்கள் பல வகையான இன்னலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே பொருளாதாரத்தில் அவர்களுக்கு உண்மையில் அபிவிருத்தி கிடையாது. அப்படியே என்ற ஒரு பொருளாதார திட்டங்கள் என்றால் அதில் கொண்டு வருபவர்களை யாரு? சிங்கள ஆட்கள். எனவே ரொம்ப பணம் நம்முடைய மக்கள் கூலி ஆட்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே நம்முடைய பொருளாதாரம் பெருவாக பாதிக்கப்படுகிறது, வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுகின்றன. இந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு திணிக்கப்பட்ட சிங்களமயமாக்கல், இது ஒரு திணிக்கப்பட்ட பௌத்தமயமாக்கல், புகுத்தப்பட்ட இராணுவமயமாக்கல். இதை மூன்றை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் ஏதோ ஒரு சுதந்திர உணர்வோடு வரவில்லை, மாறாக இவ்வளவு காலமாக வடக்கு பகுதியில் பெருவாரியாக வாழ்ந்த தமிழினத்தை நாம் ஜனத்தொகை ரீதியாக குறைத்துவிட்டு
ஏனென்றால் யுத்தத்தினால் கொன்றார்கள், வன்முறையினால் கொன்றார்கள், பட்டினி போட்டு கொன்றார்கள். முள்வெளி முகாம்களிலே பல வகையான தொற்று நோய்கள் வரும் அளவுக்கு கொடூரமான ஆரோக்கியமற்ற நலமற்ற சூழலை உருவாக்கினார்கள். 20 பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிப்பறையில் 400 பேர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, 500 பேர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அதிலையும் கொண்டு அளித்தார்கள். அந்த சமயத்திலிருந்து வெள்ளத்தினால் மக்கள் எழுந்தார். இப்பொழுது மிகவும் நாசுக்காக அவருடைய உரிமைகளை பறித்து, அவருடைய வாழ்வாதாரங்களை பறித்து, அவருடைய சுதந்திரத்தை பறித்து, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருப்பதை அது மிகவும் சாதுரியமாக திட்டமிட்ட விதத்திலே செயல்பட்டு வருவதை நான் பார்க்கின்றேன். மேலும் அங்கு நம்முடைய மக்கள் வைத்திருக்கின்ற சிறு சிறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு என்ன இராணுவ நடத்தப்படுகின்ற உணவகங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இதை ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதோடு நான் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். குறிஞ்சி ஐயா அவர்கள் இந்த உணவகங்களிலே அங்குள்ள மக்கள் சொல்லுகிறார்கள், ஒன்று தமிழக உணவகங்களை விட மிக குறைந்த விலையில் கொடுப்பது, அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு இடத்தை வைத்திருப்பது, கவர்ந்து கொள்ளக்கூடிய மக்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை ஒரு அருமையான இடங்களாக மாற்றுவது. எனவே தமிழ் வியாபாரங்கள் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு கொடுக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களிலே குறிப்பாக தமிழர்கள் வந்தால் அதில் ஒரு சில ரசாயன பொருட்களை சேர்த்து ஆண்களை மலடாக்குவதும், பெண்கள் பிள்ளை பெறாமல் போகக்கூடிய ஒரு உடல் சீர்கேட்டிற்கும் இந்த உணவுப் பொருட்களை இப்பொழுது மிகவும் சாதுரியமாக பயன்படுத்துகிறார்கள். எனவே நான் சொல்வேன், பல வகையில் இன்று நம்முடைய தமிழ் மக்கள் மேல் இன்னொரு யுத்தம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தியின்றி, ரத்தமின்றி, AK-47 இன்றி, பீரங்கிகள் இன்றி இன்று ஆனால் இது ஊடகங்கள் பேசுவதில்லை, உலகத்திற்கு அறிவிக்கப்படுவதில்லை. இவ்வாறு நேரில் சென்று பார்த்தவர்களால் தான் இந்த உண்மைகள் வெளிவர இருக்கின்றன. ஒரு சில குழுக்கள், எப்பொழுது ஐயா குறிஞ்சி அவர்களை போன்ற குழுக்கள் எல்லாம் இதை இந்த தரவுகளை எல்லாம் நிரல்படுத்தி அதை ஒரு அறிக்கையாக கொடுக்கும் பொழுது அங்கே நடக்கின்ற கொடூரங்கள். எனவே நான் நீங்கள் சொன்ன விமர்சனத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது இது திட்டமிட்டபடி சிங்கள மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அல்ல, ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தமிழர்களை அடியோடு அழிக்க வேண்டும், சிங்கள பேரினவாதம் நிலைக்க வேண்டும் என்ற உணர்வோடு வலிந்து வன்முறைக்குட்படுத்தப்பட்ட விதத்திலே இந்த குடியேற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும், அதோடு தெற்கு பகுதியில் இருந்து மத்திய பகுதியில் இருந்து அவர்கள் சிங்களவர்களை இலவச பேருந்துகளில் பாருங்கள், வடக்கு பகுதியை பாருங்கள், விடுதலை புலிகள் வைத்திருந்த பகுதியை பாருங்கள், இவற்றையெல்லாம் வென்று விட்டோம், நம்முடைய வெற்றி சின்னங்களை பாருங்கள் என்ற ஒரு வகையான சிங்கள வெறியை ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வும் நாசுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இந்த யுத்தத்தினால் ராஜபக்சே இன்னொன்று காரியத்தையும் அவர் சாதித்திருக்கிறார். ஆங்காங்கே பிளவுபட்ட சிங்களர்களை எல்லாம், குறிப்பாக இவ்வாறு சிங்கள பேரினவாதத்தை தூக்கி பிடிக்கின்ற குழுக்களை எல்லாம் இந்த யுத்தத்தின் வழியாக அவர் இணைத்திருக்கின்றார். இதையும் தாண்டி ஒரு சில நல்ல சிங்கள அன்பர்கள் இருக்கிறார்கள், மனித உரிமை போற்றிய சிங்கள அன்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் மிகவும் குறைவானவர்கள். அவர்களையும் இனம் கண்டு கொண்டு இலங்கை அரசு பல வகையான வன்முறைக்கு உட்படுத்துவதையும் நாம் அறிவோம். ஆகவே இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருப்பது இதுதான். உண்மையான மீள்குடியேற்றம் கிடையாது. சிங்களர்கள் சுதந்திரமாக அங்கு வந்து தங்க வரவில்லை. மாறாக சிங்களமயமாக்கி, இராணுவமயமாக்கி, பௌத்தமயமாக்கி சிங்கள பேரினவாதம் தான் சிங்களத்தில் பெரும்பான்மை பேசி பெரும்பான்மையினரான சிங்களர்களுக்கு கூறியதுதான் இலங்கை பூமி என்று அவர்கள் சொல்லாமல் அறிவிக்கக்கூடிய யுக்திகளை, தந்திரங்களை அரசு இயந்திரங்களோடு இராணுவ துணையோடு என்று தொடர்ந்து மௌன யுத்தமாக நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து வந்தேன். அடுத்ததாக குறிப்பாக அரசாங்க தரப்பினரும் அல்லது பொதுவாக பல தென்னிலங்கை ஊடகங்கள் அல்லது சர்வதேச ஊடகங்கள் சில கூட இந்தியாவினுடைய சில ஊடகங்கள் கூட சொல்லுகின்றன, தமிழ் இனவாதத்தை பேசுகின்ற கட்சிகளும் புலம்பெயர்ந்த ஊடகங்களும்
வடக்கு கிழக்கிலே இப்பொழுதுள்ள நிலைமையை ஊதி பெருப்பிக்கின்றன. அங்கு இருக்கின்ற விடயங்களை விட அவற்றை பிரமாண்டமாக காட்டி அல்லது அந்த பிளான் பண்றது என்று சொல்லி திட்டமிட்ட வகையிலே செய்திகளை பரப்பி அங்குள்ள நிலைமைகளை அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்காகவும் புலம்பெயர் தமிழர்கள் அல்லது இந்த தமிழீழத்தை ஆதரிப்பவர்கள் அல்லது புலிகளினுடைய ஆதரவாளர்களே இலங்கையினுடைய இன சகோதரத்துவத்தை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கு வாழுகின்ற தமிழ் மக்கள் அமைதியாக வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக யுத்தத்துக்கு பின்பு சந்தோஷமாக இருக்கிறார்கள். மேல்குடியேற்ற பகுதிகளை நோக்கி மேல்குடியேற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. மேல்குடியேற்றத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. எனவே இதனை தமிழினவாதத்தை பேசுகின்ற கட்சிகளும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களும் அல்லது இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகளும் அங்கு தொடர்ந்தும் அமைதியின்மையை பெருக்கி தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய சுயநலங்களுக்காக இலங்கை வாழ் தமிழ் மக்களை வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களை பலிக்கடாக்களாக மாற்றுகிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக இலங்கையில் நடப்பது வேறு. மக்கள் யுத்தத்துக்கு பின்னர் அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுபிட்சமான வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே நீங்கள் நேரிலே சென்று பார்த்து வந்தவர் என்ற வகையிலே நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இவர்கள், மறுபடியும் சொல்கிறேன், இவர்கள் தாங்கள் செய்த அநியாயங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்கு, போர்க்குற்றங்களை ஒரு போர்வை போர்த்தி மூடி மறைப்பதற்கு, சர்வதேசத்தில் ஒரு நல்ல பெயர் வாங்குவதற்கு. ஏனென்றால் இப்பொழுது நாடுகள் விழித்துக் கொண்டு விட்டன. ஏற்கனவே நமக்கு தெரிந்தது போல 2 ஆண்டுகள் பேசாத ஐநா கூட 3 நிபுணர் குழுவின் வழியாக நடந்தது என்ன என்று தெள்ள தெளிவாக கொண்டு வந்திருக்கிறது. லண்டன் சேனல் 4 அப்பட்டமாக கொண்டு வந்திருக்கின்றது. அதற்கு பின்னால் வருகின்ற சாட்சியங்கள் எல்லாம் இன்று இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை வெளிக்கொணர்ந்து வந்து விட்டன. மேலும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, அங்கு நடந்த யுத்தம் சாட்சி இல்லாத யுத்தம் என்று, வார் வித்அவுட் விட்னஸ் என்று சொல்லப்படுகின்றது. திட்டமிட்ட விதத்திலே ராஜபக்சே அரசு பன்னாட்டு நிறுவனங்களை, ஐநா அமைப்புகளை, பன்னாட்டு சர்வதேச தொண்டு நிறுவனங்களை எல்லாம், ஊடகவியலாளர்களை எல்லாம் அங்கே இலங்கையை விட்டு வெளியே அகற்றியது. இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இங்கு நடந்தது என்ன என்பதை முழுமையாக தெரியாமல் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன? இதை பற்றி பேசுவது ஏதோ இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பலிகடாக்களை வைத்துக் கொண்டோ அல்லது தமிழ் தேசியத்தை பற்றி, தமிழினவாதத்தை பற்றி பேசுகிறவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காகவோ அல்லது புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த கரிசனைகள் எழுப்பப்படவில்லை. மாறாக அந்த அவர்கள் சொல்லுகின்ற விமர்சனத்தை நான் முழுமையாக மறுக்கக்கூடிய சூழல் இருக்கிறேன். பார்க்கின்றோம், நேரிலே அங்கு கட்டவிழ்த்தப்படப்பட்ட கொடுமைகளை, இன்றும் கட்டவிழ்த்தப்பட விடப்பட்டுகின்ற கொடுமைகளை பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கும் நடக்கின்ற யதார்த்தங்களுக்கும் எவ்வளவோ பாரதூரம் வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது நானும் ஒரு தமிழன் தான், தமிழ் மொழி பேசுவோம் தான். ஆனால் இங்கு கூட நாங்கள் இங்கு தமிழகத்திலே வார மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் போதோ அல்லது இந்தியாவில் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் போதோ வெறும் தமிழ் மொழி என்று மட்டும் பாராமல், தமிழ் இனம் என்றும் பாராமல், மனித இனம், மனித நேயம், மனித மாண்பு, அவர்களுடைய அங்கு கொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள், தமிழ் சகோதரர்களுடைய உடம்பிலும் சிகப்பு ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களும் குடிமக்கள், உரிமையாக வாழ பிறந்த சுதந்திர ஜீவிகள் என்ற அடிப்படையான மனித உரிமை, மனித மாண்பு, மனித நீதி, சமூக நீதி என்ற கண்ணோட்டத்தில் தான் இன்று நானும் இதை பார்க்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் தமிழ் என்பதை கூட ஒதுக்கி வைத்து விடுகிறேன். நான் ஒரு தமிழ் இனத்தை சார்ந்தவன், தமிழ் மொழி பேசுகின்றவன் என்பதை கூட ஒதுக்கி வைத்து விடுவேன். ஏன் நான் இன்று ஒரு மதத்தை சார்ந்தவன் என்பதை கூட ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு மாண்பு நிறைந்த ஒரு மனிதாபிமான ஒரு மனிதனாக அங்கு நடக்கின்ற நிகழ்வை பார்ப்பேன் என்றால் அங்கு நடப்பது இந்த அரசு சொல்கின்ற விமர்சனத்திற்கு எதிரடையாகத்தான் நடப்பதை நாம் பார்க்கின்றோம்.